முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். மேல்முறையீடு கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு பார்ப்போம். பதிவு செய்யாத வழக்கில் அமலாக்கத்துறை எப்படி மணி லாண்டரிங் வழக்கை பதிவு செய்யலாம் என்பதுதான் நீதிபதியுடைய தீர்ப்பு. அத வாதத்தை வச்சோம். 4 வருஷமா அந்த வாதம் நடக்குது. இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த வாதம் வெல்லும் என்ற அச்சத்துல தான் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பயன் தராது. எஃப்ஐஆர் பதிவு செய்தாலே வழக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தமா? எஃப்ஐஆர்ல யாருக்கு யாரு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லணும்ல. இது யாருக்கும் பணம் கொடுக்கலையே, யாரும் யாரிடமிருந்து பணம் வாங்கலையே. பணமாற்றம் இல்லாமல், பண பரிமாற்றம் இல்லாமல் சட்ட விரோதமான பண பரிமாற்றம் என்று எப்படி சொல்ல முடியும்? புள்ளி விவரங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பெரும்பான்மையான வழக்குகளில் அவர்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வந்திருக்குன்னு நீங்க சொல்றத நான் ஆமோதிக்கிறேன். வேற என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் தீர்ப்பு வரட்டும். அவங்களுக்கு இந்த நீதிபதி தீர்ப்பு பாடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாடம் கத்துக்காட்டி என்ன பண்றது? வகுப்பறைகளில் ஆசிரியர் நல்லா தான் பாடம் சொல்றாரு, சில மாணவர்கள் படிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா நான் என்ன பண்றது? இந்த வழக்கு தோல்விக்கு காரணம் சொல்ல முடியாது. இந்த வழக்கை ஒற்றி சித்தரிக்கப்பட்ட சித்திரம், அந்த நெரட்டிவ்னு சொல்றாங்களே ஆங்கிலத்தில், ஒரு சித்திரம் சில நேரங்களில் சில மாநிலங்களில் எங்களை பாதிக்குது. ஏன்னா மக்கள் மத்தியில் ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்தி போடுங்க. நீங்க தான், வேற யாரு? அந்த வழக்கினுடைய உண்மையை தெளிவுபடுத்தாம அரசு சொல்றதையெல்லாம், அமலாக்கத்துறை சொல்றதையெல்லாம் பெரிதுபடுத்தி அதை பூதாகரமாக செய்தி வெளியிடுவதை மக்களை பாதிக்கத்தானே செய்யும். நேஷனல் ஹெரல்ட் இன்னைக்கு டிஜிட்டல் பேப்பர் தான். வாரத்துக்கு ஒரு முறை பிரிண்ட் பேப்பர் வெளியிடுறாங்க. டிஜிட்டல், ஆங்கிலத்தில், ஹிந்தியில் டிஜிட்டல் பேப்பர் தான். அதற்கு சில குறிப்பிட்ட பணியாளர்கள் இருக்காங்க. எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனால் டிஜிட்டல் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு குறிப்பிட்ட நிருபர்கள் இருந்தால் போதும், ஆசிரியர்கள் இருந்தால் போதும். டிஜிட்டல் பேப்பர் நாள்தோறும் வெளிவருது. வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரிண்ட் பேப்பர் வருது. அதற்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏதோ வருமானம் இருக்கு. பெரிய லாபமெல்லாம் கிடையாது. லாபமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பெரிய லாபமெல்லாம் இருக்காது. அவங்க யாருக்கும் லாபத்தில் டிவிடெண்ட் கொடுத்ததாக எனக்கு செய்தி கிடையாது. டிவிடெண்ட் யாரும் கொடுக்கல. லாபம் இருந்தால் தானே டிவிடெண்ட் கொடுக்க முடியும். டிவிடெண்டே கொடுக்காத போது சம்பளம், மின்சாரம், தண்ணி, அதுக்கு வரி கட்டி ஒரு டிஜிட்டல் பேப்பரை நடத்துறாங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய
போர்வாளாக இருந்தது நேஷனல் ஹெரால்டு. அதை பெரிய தலைவர்கள் தொடங்கினாங்க. மகாத்மா காந்தியுடைய ஆசியுடன் பெரிய தலைவர்கள் தொடங்கினாங்க. இன்னைக்கு அது ஒரு சின்ன நிறுவனம் தான். அதில் ஒன்றும் லாபமும் கிடையாது, டிவிடெண்டும் கிடையாது. அந்த பணியாளர்கள் தேச பக்தி உணர்வோடு பணியாற்றுகிறார்கள்னு நான் நம்புறேன். முடிஞ்சிருச்சுல்ல? சரி. அடுத்தது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இந்த சட்டம் என்பது, நான் இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. அதை படிச்சு பாருங்க. நேஷனல் ஹெரால்ட் வழக்கு தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் காங்கிரசின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம். இதுகுறித்து பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.